அரசனது இனிப்பு பண்டம். ஒரு அரசன் தனது சமையல்காரனை அழைத்து, இன்று எனக்கு மிகவும் அற்புதமான சுவையான இனிப்பு பண்டத்தை நீ தயார் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டார். சமையல்காரனும் ஆமென தலையாட்டிவிட்டு சமையல் அறையினுள் சென்றான். இவ்வாறு கேட்பது பெரிய விஷயம் அல்ல, எனினும் இதுதான் தினமும் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் அரசன் மிகவும் சுவையான இனிப்பு பண்டம் வேண்டுமென கேட்டுக்கொண்டிருந்தார். போக போக அது சமையல்காரனது பொறுமையை சோதிப்பதாக இருந்தது. ஒவ்வொரு நாள் மாலையும் அரசன் இரவு போசனம் அருந்துவார். பின்னர் சமையல்காரன் எவ்வாறான இனிப்பு பண்டங்களை உருவாக்கினாலும் அரசன் ஒருபொழுதும் அதனையிட்டு திருப்தி அடைவதில்லை. மிகவும் சுவையான இனிப்பு பண்டம் என்ற வார்த்தைகளை தான் சமையல்காரன் ஒவ்வொரு இரவும் மீண்டும் மீண்டும் கேட்டான். அதனால் இன்றைய நாளை அரசன் ஒருபொழுதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அவன் உருவாக்க விரும்பினான். அரசனுக்கும் அது நினைவில் பதிந்து விட்டது. இரவு போசனத்தின் பின்னர் அட்டகாசமான ஒரு இனிப்பு பண்டம் அரசன் முன் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய நறுமணம் அரண்மனையை நிரப்பியது. அந்த நறுமணத்தை நுகர்ந்த எல்லோருடைய வாயிலும் நீர் ஊறியது. அன்று இரவு அந்த சமையல்காரன் தன்னையே மிஞ்சிவிட்டான். அரசன் அந்த இனிப்பு பண்டத்தை உண்ண ஆரம்பித்த பொழுது அந்த நறுமணத்தினாலே அரண்மனையை எல்லா இடங்களிலும் இருந்த சுண்டெலிகள் அரசன் உணவருந்தும் மண்டபத்தை நோக்கி வருவதை அவதானித்தான். எங்கு பார்த்தாலும் எலிகளாக இருந்தன. சாப்பாட்டு மேஜை எலிகளால் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. அவை அறையில் உள்ள ஜன்னல் திரைகளின் மேலே ஏறின. ஏதாவது சிறிய துண்டு இனிப்பு பண்டமாவது கிடைக்கும் என அந்த எலிகள் தேடி அரசனின் தாடியை கூட விட்டு வைக்கவில்லை. இது அரச சபையில் பேரழிவை ஏற்படுத்திவிட்டது. எங்கு பார்த்தாலும் சுண்டெலிகள், கம்பளத்தின் மேலே, படங்களின் மேலே, திரை சீலைகளின் மேலே என எங்கு பார்த்தாலும் சுண்டெலிகள். அத்துடன் அவை மேலும் வந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது இந்த பிரச்சனையை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என ஒரு அவசர கூட்டம் நடாத்தப்பட வேண்டியிருந்தது. அரசனும் தனது தொண்டையை சரிப்படுத்தியபடி, நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சுண்டெலிகள் இங்கு வந்து ஆக்கிரமிப்பு நடத்துகின்றன. இதற்கு ஏதாவது தீர்வு இருப்பவர்கள் அதனை கூறலாம் என அரசன் கூறினான். மந்திரிகள் தம்முள்ளே ஒன்று கூடி கலந்துரையாடி விட்டு, மேன்மை தாங்கிய அரசனே, இந்த சுண்டெலிகளை அகற்றுவதற்காக இங்கு பூனைகள் வரவழைக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றார்கள். அரசனுக்கும் அது சரியானது போன்றே தோன்றியது. எனவே படைத்தலைவரை அழைத்து அந்த நாட்டில் உள்ள பூனைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவற்றை உடனடியாக அரண்மனைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என கட்டளையிடப்பட்டது. விரைவாக பூனைகள் வரத் தொடங்கின. அவை உண்மையிலேயே அந்த எலிகளை அகற்றிவிட்டன. ஆனால் இப்பொழுது அரண்மனை எங்கு பார்த்தாலும் பூனைகள், எங்கு பார்த்தாலும் பூனைகள். அவை அரண்மனை தளபாடங்களிலே படுத்திருந்தன. எல்லாவற்றையும் கீறிக் கொண்டிருந்தன. தங்களது நகங்களை அரண்மனை ஜன்னல் திரைகளிலே தீட்டிக் கொண்டிருந்தன. பூனைகளின் சத்தம் தொடர்ந்தும் காதை செவிடாக்கும் வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாருக்காவது ஏதாவது யோசனை இருக்கின்றதா என அரசன் கேட்டான். முன்னர் போன்றே மந்திரிகளும் ஒன்று கூடி சத்தமாக விவாதித்தார்கள். சில நேரத்தின் பின்னர், மேன்மை தங்கிய அரசனே, நீங்கள் நாய்களை இங்கு எடுத்து வர வேண்டும். ஏனெனில் பூனைகளுக்கு நாய்களை கண்டால் பிடிக்காது என பரிந்துரைக்கிறோம் என அறிவித்தார்கள். அப்பொழுது படைவீரர் அழைக்கப்பட்டு, நாட்டில் உள்ள எல்லா நாய்களையும் பிடித்து அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என கட்டளையிடப்பட்டது. விரைவில் பூனைகள் எல்லாம் நாய்களினால் மாற்றீடு செய்யப்பட்டு விட்டன. இப்பொழுது வேறு எதுவும் கேட்கவில்லை. எங்கு பார்த்தாலும் நாய்களின் குறைச்சல் தான் கேட்டன. நாய்கள் தங்களது பழக்கத்தையிட்டு பெரிதாக அக்கறைப்படாமல் செயல்பட்டன. மீண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த தடவை நாய்கள் புலிகளுக்கு பயப்படுவதனால் நாட்டில் உள்ள புலிகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. விரைவில் நாய்கள் வெளியே போகத் தொடங்க அரண்மனை புலிகளால் நிரம்ப ஆரம்பித்தன. இப்பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. புலிகள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருப்பது மட்டுமல்ல, யாருக்குமே எதனை செய்யவும் துணிவு ஏற்படவில்லை. ஏனெனில் அவர்கள் புலிகள் தங்களை தாக்கும் என பயப்பட்டார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு மீண்டும் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் புலிகள் யானைகளுக்கு பயப்படுவதால் உடனடியாக யானைகளை அரண்மனைக்கு எடுத்து வர வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. விரைவில் யானைகள் அரண்மனைக்கு வந்தவுடன் புலிகள் ஓடிவிட்டன. இப்பொழுது அரண்மனை முன்னர் இருந்ததை விட மோசமான நிலையில் இருந்தது. இப்பொழுது அரண்மனை முழுவதும் யானைகளால் நிரம்பி இருந்தது. அங்கு அசைவதற்கு இடமே இருக்கவில்லை. யானைகள் எல்லாவற்றையும் உடைத்தன. அங்கு தாங்க முடியாத மோசமான நிலை ஏற்பட்டது. விரைவாக அரண்மனை யானைகளின் சாணத்தினால் நிரம்ப தொடங்கியது. அதனால் ஏற்பட்ட துர்நாற்றம் விவரிக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஒரு கூட்டம் கூட்டப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது யானைகளுக்கு சுண்டெலியை கண்டால் பயம் என்பதனால்
அங்கு சுண்டெலிகளை எடுத்து வர வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதிகாரியும் கட்டளைக்கு பணிந்தார். இப்பொழுது சுண்டெலிகள் வரத் தொடங்கின. யானைகள் வெளியே சென்று விட்டன. இப்பொழுது அரண்மனையில் இருந்த எல்லோரும் தாங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தார்களோ அந்த இடத்தில் இருப்பதை கண்டார்கள். எங்கு பார்த்தாலும் சுண்டெலிகள். அரசனும் இந்த குளறுபடி எல்லாவற்றிற்கும் தான் காரணம் என்பதனை புரிந்து கொண்டார். அவருக்கு அந்த பேராசை இருந்திருக்காவிட்டால் இவ்வாறு ஒரு பொழுதும் நடந்திருக்காது. பிரச்சனைகள் நம்மால் உருவாக்கப்பட்டவை. அதற்கான தீர்வுகளும் எங்களின் உள்ளேயே உள்ளன. உங்களின் இருப்பை கண்டு கொள்ளுங்கள். உங்களை கண்டு கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு தேவையானவை எல்லாம் உங்களிடமே உள்ளன. உள்ளத்தின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் எவற்றையெல்லாம் உணர தவறிவிட்டீர்களோ அவற்றை உணருங்கள்.